Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So, இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னா how to prepare English for all SSC exams. ஏன்னா MTSனா என்ன, அப்புறம் CGL what is to be done, CHSL what is to be done அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். பட் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னன்னா, இங்கிலீஷ் ஒரு மொழியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் அ லாங்குவேஜ் vocabulary கிராமர் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா எந்த எக்ஸாமில் வேணாலும் நம்ம அதே இதுதான் வரப்போகுது. அதோட இன்டென்சிட்டி டிஃபிகல்ட்டி லெவல் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஆனால் நான் கொடுக்க போகிற கொஷின் பேட்டர்ன் அது எல்லாமே எல்லா எக்ஸாம் நாட் ஓன்லி ஃபார் எஸ்எஸ்சி, இட் குட் பி ஃபார் பேங்கிங், இட் குட் பி ஃபார் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், இட் குட் பி ஃபார் கிளாட், ஓகே, யூபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி அதே தான். ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ். ஓகே, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரிகுலேஷன் லெவல், ஓகே, எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் லெவல். இப்போ முன்ன வந்து சிஹெச்எஸ்எல் ஆக்சுவலி எனக்கு ஒரு ப்ரீவியஸ்லி இட் வாஸ் நாட் டயர் 1 அண்ட் டயர் 2, சிஜிஎல் மட்டும்தான் டயர் 1 அண்ட் 2 இருந்துச்சு. பட் இப்போ சிஹெச்எஸ்எல் ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் யூ ஹாவ் டயர் 1 அண்ட் டயர் 2. Same way for graduate level SSC exams, you have two levels, tier 1 and 2. And earlier the marking systems were different. 350 question, 350 marks எழுதிட்டு இருந்த பீரியட் எல்லாம் ஓவர். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ஃபர்ஸ்ட் சிஜிஎல் பார்த்தால் டயர் 1 வந்து 200 மார்க்ஸ் டோட்டல், 100 கொஸ்டின் 60 மினிட்ஸ். இதில் செக்ஷனல் கட் ஆஃப் டைமிங்கும் கிடையாது. செக்ஷனல் மார்க்ஸ் we will see. டயர் 2ல பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ் பேப்பர் 1 அண்ட் 2. ஓகே, ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃபார் அன்ரிசர்வ்டுக்கு வந்து 30%. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் இங்கிலீஷ் இதெல்லாமும் இங்கிலீஷ் மார்க்ஸ் ஐ எம் கிவிங் யூ. ஓகே, அதில் டயர் 1 இங்கிலீஷ் இப்போ வந்துட்டு இது டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோம், 200 மார்க்ஸ் அண்ட் 450 ப்ளஸ். இப்போ இங்கிலீஷ் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் 1ல டோட்டல் 25 கொஸ்டின்ஸுக்கு 50 மார்க்ஸ், தட் இஸ் 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் கொஸ்டின் அண்ட் 1 hour கம்பைன்ட் வித் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ரஃபாக நீங்கள் 20 மினிட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஒரு 25 கொஸ்டின்ஸுக்கு யூ வில் allocate 20 மினிட்ஸ். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை. ஓகே, டைமிங்கும் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப் டைமிங்கும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ரஃப்லி allocate 20 minutes for attending 25 questions which will get you 50 marks. Marking scheme as we discussed, 2 marks for each question, half mark for negative answers. Core topics என்னெல்லாம் பாருங்க, reading comprehension, fill in the blanks, spot the errors, spelling errors, idioms, phrases, one word substitution, sentence improvement, active passive, direct indirect. ஸோ இதில் நான் என்ன சொல்வேன்னா, எஸ்எஸ்சியில் ஆக்டிவ் பாசிவ் டைரக்ட் இன்டைரக்ட் தனியாகவே உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஈஸியாக 8 கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட், 4 in ஆக்டிவ் பாசிவ், 4 in டைரக்ட் இன்டைரக்ட். இந்த இடியம், ஸ்பெல்லிங், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே vocabulary. Again you will get 2 questions under each. Sentence improvement, spot the error, fill in the blanks, இதெல்லாம் grammar. So again you will get 2 questions under each heading. Reading comprehension மட்டும் இல்லாமல் அதுலேயே அது clause-ஆவும் கேட்கலாம், parajumbles-ஆவும் கேட்கலாம். So this is also must. Am I clear? So எதையுமே நீங்கள் omit செய்ய முடியாது. அதில் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், ஆக்டிவ் பாசிவ், டைரக்ட் இன்டைரக்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டயர் 2ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 கொஷின்ஸ், 135 மார்க்ஸ், அதாவது இன்ட்டு 3 45. அதில் வந்து எல்லாமே 25 into 2, இங்கே 45 into 3 மார்க்ஸ். ஸோ அண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் அகெயின் 1 hour தான் டியூரேஷன். ஓகே, 45 கொஷின்ஸுக்கு நீங்கள் யூ நீட் டு கெட் 135. அகெயின் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு காம்ப்ரஹென்ஷன், vocabulary and sentence rearrangement. Sentence rearrangement is nothing but like parajumbles. So vocabulary varum, comprehension varum and grammar கண்டிப்பாக
வரும். ஸோ இதில் டாபிக் வைஸ் வெயிட்டேஜும் நான் தனி இப்போ சிஹெச்எஸ்எல். ஸோ சிஹெச்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் இன் டீட்டெயில் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹியர். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். Fill in the blanks, spotting error, idioms, clause, synonyms, spelling check, para, jumble, sentence, active, passive, direct, indirect. So CHSLயும் பார்த்தீங்கன்னா இதே தான். ஓகே, சிஜிஎல்லையும் இதே ஹெட்டிங்ஸ் தான் வருது. சிஹெச்எஸ்எல்ல நாங்கள் டாபிக் வைஸே நான் வெயிட்டேஜ் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வரும். ஓகே, ஸோ அகெயின் டயர் 2 பாருங்க. ஸோ டயர் 2ல மாடியூல் 1 செக்ஷன் 2ல உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் வருது. ஸோ இது வந்து செக்ஷன் 1 வந்து 2 hours and 15 minutes. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செஷன் 2 hours and 15 minutesல 3 செக்ஷன் இருக்கு. அந்த செகண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மாடியூல் வில் பி இங்கிலீஷ். அகெயின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40, மார்க்ஸ் 90 அண்ட் டைம் தனியா 1 hour. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 90 minutes. ஸோ ரஃபா நீங்க வந்துட்டு ஒரு 40 minutes இங்கிலீஷ்க்கு போட்டுக்கோங்க. 50 minutes, ஐ மீன் 60 minutesல இதுக்கு 30, அதுக்கு 30 or 20, 40. டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து இதுக்கு 20 to 25 கொடுங்க, இதுக்கு 35 to 40 minutes. So be careful about the timing. Am I clear? So timing important and module. So இதுல வந்து topic wise என்னன்னு பாருங்க. அதே fill in the blanks. So CHSL tier 1, 2 ரெண்டுமே உங்களுக்கு இதே தான். ஓகே, டாபிக். ஸோ tier 2 CHSL tier 2 பார்த்துட்டோமா? ஓகே, MTS. ஸோ MTSல அகெயின் பாருங்க. MTSல அகெயின் செஷன் 1, 2. ஸோ செஷன் 2ல செகண்ட் மாடியூல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் 25 questions, 75. Same thing we saw. Okay, like 3 marks for each question. Okay, and ரெண்டுத்துக்கும் சேர்த்து 45 minutes. Again I would say இதுக்கு ஒரு 20, இதுக்கு ஒரு 25 minutes பாருங்க. ஸோ இதுல ஓகே, ஸோ ஜென்ரலா ஆன் த ஹோல் இப்போ நான் சொல்றேன். இப்போ நம்ம சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஜிஎல் டயர் 1, 2 பார்த்தோம் இல்லையா? ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்டிங் பேசிக் vocabulary, கிராமர் அண்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், ஆல் த 3 sections. ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஆர் clause, error spotting, sentence correction, synonyms, antonyms, fill in the blanks, phrases, இதெல்லாம் சேர்த்து vocabulary. I'm sorry. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து vocab. ஓகே, இது கிராமர், இது காம்ப்ரஹென்ஷன். ஓகே, ஸோ எதையுமே விட முடியாது. இப்போ ஜீரோலாம் கிடையாது. ஸோ பாருங்க, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஹையஸ்ட் அண்ட் கிராமர் ஹை அண்ட் vocabulary பார்த்தீங்கன்னா மீடியம்னு கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக அதில் இத்தனை மார்க்ஸ் எடுக்கலைன்னா நம்மளால ஆவரேஜ் வர முடியாது. இஸ் இட் கிளியர்? So this is the strategy for all SSC exams. So in the last page தான் உங்களுக்கு தெரியணும். So grammar, vocabulary, comprehension. So இது மூணுமே weightage இருக்கு. Expected number of questions in all the 3, MTS, CHSL and CGL. Number of questions தான் high and low ஆகும். Am I clear? இதில் in fact intensity கூட difference வராது. ஸோ இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் English is a language. A language is made up of words and phrases, other vocab. In the words and phrases group சேரும்பொழுது sentence, which is grammar. Okay, and group of sentences சேர்ந்தால் passage, which is tested as comprehension. Are we clear? So all the 3 areas எப்படி டெஸ்ட் பண்றாங்க? ஸோ வெதர் இட் இஸ் எம்டிஎஸ்
ஆர் சிஜிஎல் ஆர் சிஹெச்எஸ்எல், டயர் 1 ஆர் டயர் 2, இது எல்லா காம்பனன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும். யூ நீட் டு ஒர்க் ஆன் வெக்காபுலரி, கிராமர் அண்ட் காம்ப்ரஹென்ஷன். ஸோ ஒரு வெக்காபுலரி எப்படியெல்லாம் செக் பண்ணுறாங்க? idioms, phrasal verbs, synonyms, antonyms, confusing words. அதாவது confusing words நம்ம homophone, homonym அப்படின்னு சொல்லலாம். Same sound, different meaning, same word but different spelling அப்படி இருக்கிறது homophone and homonym. ஸோ அதை எப்படிலாம் செக் பண்ணுறாங்க? ஒரு fill in the blanks, okay, sentence improvement, அதான் phrasal replacement, or ஒரு clause. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் they check your vocabulary. see இதில் என்ன பார்த்தோம்? vocabulary என்னென்னு பார்த்தோம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் செய்யணும். இதை எப்படி கேட்பாங்க? ஒன்று fill in the blanks-ஆ கேட்கலாம், இல்லைனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்கலாம், ஆர் கிளாஸ் பேசேஜஸாக கேட்கலாம், ஆர் எஸ்எஸ்சியில் டைரக்டாக the synonym for this, antonym for this, meaning for this idiom அப்படின்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிராமர். சென்டென்சஸ் ஆகுது இல்லையா, வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து சென்டென்சஸ் ஆகும்போது கிராமர். ஸோ ஐ வுட் டிவைட் ஆக்சுவலாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் கிராமரில். நான் என்ன சொல்கிறேன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை 10 டாபிக்ஸாக மாற்றிக்கோங்க. These are the 10 topics. So nouns la error spotting, nouns adjectives la error spotting, verbs la error spotting, அந்த மாதிரி நீங்க practice செய்யலாம். Is that clear? So these are the 10 topics. So இது வந்து உங்களுக்கு ஒரு error spotting, sentence correction, sentence improvement அது மாதிரி கேட்கலாம். So error spotting, sentence completion, sentence improvement, choosing the correct sentence. இந்த மாதிரி நம்ம கிராமரை சென்டென்சஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ காமன் ஃபார் ஆல் த 3 exams. Now comprehension. What do you mean by comprehension? Group of sentences in one paragraph is called a passage. ஸோ அந்த பேசேஜை ஒரு பேராகிராஃபை ஜம்பிள் பண்ணி அதை உங்களை ஆர்டரை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஆர் ஒரு சென்டென்ஸை கழிச்சு போட்டுட்டு அதை கரெக்டாக உங்களால் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கழிச்சு போட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், இல்லை குரூப் ஆஃப் சென்டென்சஸை கழிச்சு போட்டு ஒரு பேராகிராஃபை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், இல்லை பேராகிராஃபோடைய ஆரம்பம் ஒரு பேராகிராஃபோடைய முடிவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அண்ட் அல்டிமேட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இதை நீங்கள் ஒமிட்டே செய்ய முடியாது. இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படும். பிகாஸ் ஒரு லாங்குவேஜை நீங்கள் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க. காம்ப்ரஹென்ஷன் இஸ் ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட். அதில் தான் அவங்க மெயின் ஐடியா, ஒரு அதோடைய டைட்டில், அதோடைய டோன் ஆஃப் தி ஆத்தர், அவர் என்ன சொல்ல வராரு, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த ஆத்தர் சொன்னபடி நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. Again, this is common throughout MTS, CHSL and CGL. At the level of difficulty differ ஆகும். MTSல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், CHSல அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், CGLல கொஞ்சம் அந்த மெயின் ஐடியா, சூட்டபிள் டைட்டில் அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ இதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 20 minutes a day. So 1 hour every day. Whether you are working or studying or இதையே ப்ரிப்பேர் பண்ணினாலும் மற்ற என்ன நீங்கள் செஞ்சாலும் எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ்க்கு ஒரு 1 hour, அதையும் நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் 1 hour நீங்கள் வைக்கணும்னு இல்லை. மார்னிங் ஒரு 20 minutes, தென் கோ ஃபார் ரீசனிங், GS, தென் another 20 minutes ஃபார் இங்கிலீஷ், கோ ஃபார் ஆப்டிடியூட், அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு மேலே தேவையே இல்லை அட் அ ஸ்ட்ரெச். ஸோ 20 minutes ஃபார் vocabulary, 20 minutes ஃபார் கிராமர், 20 minutes ஃபார் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இந்த vocabularyயும் நீங்கள் வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ மண்டே 20 minutes synonyms, Tuesday 20 minutes antonyms, Thursday 20 minutes idioms, Wednesday 20 minutes misspelled, அப்படி செஞ்சுக்கோங்க. ஓகே, அதே தான் கிராமர் 10 டாபிக்ஸ் கொடுத்தேனா
மண்டே டு ஃப்ரைடே 2 வீக் பிரிச்சுக்கோங்க. இன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங் அண்ட் நவுன்ஸ், எரர் ஸ்பாட்டிங் ஆன் ஆர்டிகல்ஸ், எரர் ஸ்பாட்டிங் ஆன் அட்வர்ப்ஸ். அப்போ 2 வீக்ஸில் 10 டாபிக்ஸில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. தென் கோ ஃபார் எ மாக் டெஸ்ட். ஓகே, ஸோ மாக் டெஸ்ட் பாட்டு போடுங்க. இந்த 1 hour ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு லேர்ன், ஹவு டு ப்ரிப்பேர், வேர் டு ஸ்டார்ட், அதுதான் நான் சொல்கிறேன். Okay, 20 minutes comprehension, as I told you. Monday, para jumbles, 20 minutes. Tuesday, jumbled sentences. Wednesday, reading comprehension. And இது நிறைய வருதுனால 2 நாள் reading comprehension போட்டுக்கோங்க. Okay, again Friday, Saturday, para jumble, sentence rearrangement. அப்படி பார்த்துக்கோங்க. So 3 into 20 minutes a day for learning strategy. Mock test தனி, உங்க classes தனி. கிளாஸஸ் முடிச்சுட்டு மாக் டெஸ்ட் போட்டுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க இப்படி ஒர்க் செய்யணும். am I clear? A little more persistence, a little more effort, and what seemed hopeless failure may turn to glorious success. So ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி கவர்மெண்ட் பொசிஷன் தேவை அப்படின்னு தான் நம்ம ஒர்க் பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா பர்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து முயற்சி செய்து லிட்டில் மோர் எஃபர்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இன்னைக்கு 1 hour நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் இங்கிலீஷ், நோ. ஓகே, ஸோ அந்த 1 hour பிரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 20 minutes ஒரு பெரிய விஷயம் இல்லை. செஞ்சீங்கன்னா இங்கிலீஷ், ஏன்னா இங்கிலீஷில் வெயிட்டேஜ் இயர் ஆஃப்டர் இயர் அதோடைய வெயிட்டேஜ் கூடிட்டே வருது. ஸோ அதனால் இது உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் செய்வதற்கு திஸ் வில் ஹெல்ப் யூ in a great way. Okay, I think strategy for English ரொம்ப clear-ஆ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். So I'll meet you all in the next video with another concept. Till then, bye. Thank you.